உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குதுன்னா, மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகரத்திலிருந்து சுக்கிர பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க. இந்த மார்ச் மாதம் முழுவதுமாக சுக்கிர பகவான் கும்பத்திலே இருப்பாங்க. அப்ப அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதா இந்த நம்ம காணொலியில பார்க்க போறோம். இது போக இது காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்தில் பெயர்ச்சி ஆகக்கூடிய சுக்கிரன், லாப சுக்கிரன். அப்ப இந்த சுக்கிர பகவானால் 12 ராசிகளுக்கும் 12 விதமான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குது. அப்ப அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கிறது அப்படிங்கிறத இப்ப நாம் பார்க்கலாம். தனுசு ராசி இப்ப காலபுருஷ தத்துவத்தில் நீங்க 9வது ராசி. அப்போ இந்த தனுசு ராசிக்கு என்ன சிறப்புனா, இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களாப்பட்டது ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. தெய்வத்துடைய அங்கீகாரம், தெய்வத்துடைய அனுகிரகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ஆன்மீக சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும், யார் இவங்களுக்கு எப்பேற்பட்ட துரோகம் பண்ணினாலும், சதி பண்ணினாலும், தெய்வமே நீயே அவங்கள பார்த்துக்கோ அப்படிங்கிற வழியில போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறாங்க. அப்ப இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆப்பட்டது மறைவு ஸ்தானம் சொல்லலாம். அதே சமயத்துல இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது 3, 6, 8, 12 இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஒரு அற்புதமான, ஒரு ஆனந்தமான, ஒரு நல்ல பெயர்ச்சின்னு சொல்லலாம். அப்ப இந்த பெயர்ச்சியினுடைய அனுகிரகத்தினால இந்த தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது அவர்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறி அவங்க நினைத்த இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு. அப்ப இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த தனுசுவாகப்பட்டது தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய நட்பு கிரகமான சனி பகவானோடு இணைந்து, அப்ப அந்த சனியும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள், அந்த நட்பு கிரகத்தோடு இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது இணைந்து இவங்களுக்கு பலன்களை அள்ளித்தரப் போகிறார். இதற்கு முன்னாடியே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் ஆகப்பட்டது 3ஆம் இடத்துல இருந்து நல்ல விதமாக பலனை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிர பகவானும் இணைஞ்சு தனுசு ராசிக்காரங்களை அவங்களுடைய வாழ்க்கையில தனக்கு தடைப்பட்ட, தனக்கு எட்டாத, தான் பார்க்க போன எதிர்பார்த்து அடைய முடியாத அந்த காரியங்களுக்கு இப்போ அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது வழிவிடும். அப்ப நீங்க நினைச்சதை அடையலாம், நீங்க நினைச்சதை சாதிக்கலாம், அப்ப நீங்க நினைச்ச இடத்துக்கு போய் சேர முடியும். இந்த மாதிரி ஒரு பலனை அந்த சுக்கிர பகவான் கொடுக்குறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் கூட அந்த சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவான் கூட மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் ஆகப்பட்டது இணையறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், அது போக செவ்வாய் பகவானும் இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி இணையறாங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த கூட்டு கிரகங்கள் ஆகப்பட்டது இவங்களுடைய 3ஆம் இடத்துல இணைஞ்சு அந்த எல்லா கிரகங்களும் கரெக்டா 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கறாங்க. அது தனுசு ராசிக்கு 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து, செவ்வாய் பகவான் பார்த்து, சூரிய பகவான் பார்த்து, இதற்கு மேலாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப இந்த 9ஆம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கறதுனால, இந்த சுக்கிர பகவானும் பார்க்கறதுனால
இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அபாரமான யோகம், பாக்கியஸ்தானத்தை இந்த கிரகங்கள் பார்ப்பதால நீங்கள் பாக்கியவான் ஆக போறீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் இல்லை, எந்த நல்லதும் இல்லை, எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, எனக்கு எல்லாமே கஷ்டத்தை கொடுக்குது, நான் எங்க போய் அழுகிறது, நான் எங்க போய் முட்டிக்கிறது அப்படின்னு ஒரு சிலர் வாழ்க்கையில எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குது, நான் ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, நான் திருமணம் பண்ணி அந்த திருமண வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிற சந்தோஷம் இல்லை, நாம கல்யாணம் பண்ணி வாழ்ந்ததுல நிம்மதி இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகல, இவ்வளவு கஷ்டங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த 9ஆம் இடத்தை உங்களுக்கு அந்த கிரகங்கள் பார்ப்பதால் கண்டிப்பாக நீங்க உங்களுடைய கஷ்டத்துல இருந்து விடுதலையாக போறீங்க. உங்களுடைய சோதனைகள் ஆகப்பட்டது எல்லாமே மாறப்போகுது, உங்களுடைய வேதனைகள் எல்லாமே கழிய போகிறது, உங்களுக்கு திருமணமாக போகிறது. கண்டிப்பாக தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் நடந்தே தீரும். திருமணம் நடக்காதவங்க, திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை அமைஞ்சு பிரிஞ்சு போயிட்டு அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வேற வாழ்க்கை நம்மளுக்கு வேணும், அதுக்கு காத்துட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துல திருமணம் அப்படிங்கிறது 100க்கு 100 அமைஞ்சே தீரும். இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புங்கிறது மிஸ் ஆகாது. அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். அந்த திருமண கங்கண காரியத்துக்கு காரகனே அந்த சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த திருமண வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக இந்த பீரியட்ல வந்தே தீரும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம். தனுசு ராசியில பிறந்தவங்க பல வருடங்களாக எனக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் பண்ணி எனக்கு 10 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, 3 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, எனக்கு குழந்தையே இல்லைன்னு எவ்வளவோ தெய்வத்தை கும்பிட்டுட்டீங்க, போகாத கோயிலுக்கெல்லாம் போயிட்டீங்க, யார் யார் என்னென்னு சொல்றாங்க எல்லாமே செஞ்சுட்டீங்க, உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கும் நீங்க போகாத நாளுங்கிறது இல்லை. இத்தனை செஞ்சுமே நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்கல. அப்ப நம்மளுக்கு நம்ம கும்பிடுறது சாமியே இல்லை, நாம சாமி கோயிலுக்கே போக மாட்டேன், எனக்கு தெய்வமே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகி போச்சு. அந்த காலகட்டத்தை மாத்துறதுதான் இந்த கிரகங்கள். அப்ப இந்த கிரகத்தினுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு புத்திர பாக்கியங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உருவாகும். அப்போ உங்களுக்கு அந்த தாய் தந்தை அந்த ஸ்தானம்ங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உறுதி. அப்போ உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஆக போறாங்க, இதுவும் உறுதி, இது கண்டிப்பாக நடந்தே தீரும். தனுசு ராசிக்காரங்களே, உங்களுடைய குறைபாடுகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயோ ஒரு பக்கம் போறீங்கன்னா உங்களை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு தான் கேட்பாங்க இல்லையோ, எத்தனை சொத்து இருக்குன்னு கேட்க மாட்டாங்க, எவ்வளவு குழந்தைங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தோம், இதற்கு மேல அந்த குறை உங்களுக்கு இருக்காது. நீங்க பார்க்க போனா கம்பீரமாக செல்லலாம். அதற்கு உங்களுக்கு புத்திர பாக்கியங்கிறது இந்த காலகட்டத்துல உருவாகியே தீரும். அதே சமயத்துல நீங்க 3 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். மூல நட்சத்திரம் என்பது கேதுனுடைய நட்சத்திரம். அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆகப்பட்டது 10ஆம் இடத்துல ஒரு பாவியாது இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நட்சத்திரத்துல பிறந்ததுனால இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தோடு அந்த கேது பகவானுடைய அனுகிரகத்தோடு உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், தொழில்ல மேன்மடைவீங்க, தொழில்ல நீங்க நினைச்சதை சாதிக்கலாம், தொழில்ல இடமாற்றங்கள் உங்களுக்கு வரும், அதை நீங்க ஏத்துக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா போராட நட்சத்திரம். போராட நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்ட உங்க பாக்கியஸ்தானம் பார்க்கறாங்க இல்லைங்களா, உங்களுக்கு பாக்கியவான் நீங்க ஆக போறீங்க இல்லையா, கண்டிப்பாக இந்த பீரியட்ல நீங்க ஏதாவது ரூபத்துல லாட்ரி வாங்குங்க, ஏதாவது ஒரு நம்பர் வாங்குங்க, அந்த லாட்ரி மூலியமாக ஷேர் மார்க்கெட்டுக்கு போங்க, இல்லைன்னா லாட்ரி வாங்குங்க. இந்த காலகட்டத்துல ஏதாவது ரூபத்துல ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற பேர் வாங்க போறீங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, இந்தியாவில் உள்ளவங்களும் சரி, கண்டிப்பாக இந்த லாட்ரி மூலியமாக நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி ஆக போறீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் தீரப்போகுது. கண்டிப்பாக இந்த பீரியட்ல அது நடந்தே தீரும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அந்த சூரிய பகவானும் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அந்த பாக்கியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டு அவர் 7ஆம் இடத்தை பாக்குறாங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் கணக்காகுது. அப்ப அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானங்கிறதுனால கண்டிப்பாக இந்த உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய பாக்கியம் காத்துட்டு இருக்கிறது. உங்க வாழ்க்கையில
நீங்க நினைச்சதை சாதிக்கலாம். அப்ப நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த பீரியட் ஆகப்பட்டது ஒரு அற்புதமான பீரியடு. இதை பயன்படுத்திக்கோங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க எந்த விதமான குறையும் இல்லாம வாழ போறீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் நான் போடக்கூடிய பதிவுகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக இந்த ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அது வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. உங்களுடைய குறைகள் ஆப்பட்டது நிவர்த்தி செய்து தரப்படும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.